வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையின் தலைப்பு ராஜா மன்னன் மற்றும் பொன்னான கோயிலின் பழம்பெரும் கதை. ஒரு காலத்தில் அடைமழையுடன் ஒளிந்திருக்கும் ஒரு பசுமையான காடின் நடுவில் ஒரு பிரமாண்டமான பொன்னான கோவில் இருந்தது. அது சூரியன் ஒளியில் மின்னியது. அந்த கோவிலை காடு மற்றும் இயற்கையை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட ராஜா என்ற ஒரு மன்னன் கட்டியதாக கூறப்பட்டு வந்தது. ராஜா சிரமம் இல்லாமல் காட்டு விலங்குகளும் செடிகளும் வாழ காக்க மிகவும் அன்பாக இருந்தார். அந்த ராஜா ஒவ்வொரு நாளும் காலை காட்டு வழியாக நடந்து சென்று பறவைகளின் குரல் கேட்டு குரங்குகளின் ஆட்டத்தை பார்த்து மகிழ்ந்து வந்தார். ஆனால் ஒரு நாள் ராஜா காடு வழியாக நடந்து போகும்போது எப்போதும் சுத்தமான நீருடன் வழிந்து நிற்கும் ஆறு தண்ணீர் இல்லாமல் வறண்டு நிற்கிறது என்று கவனித்தார். விலங்குகள் சோகமாக, செடிகள் வாடிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ராஜா தனது பாட்டி கூறிய ஒரு பழைய கதை நினைவிற்கு வந்தது. அந்த கதை அந்த பொன்னான கோவிலின் உள்ளே இருக்கும் ஒரு மந்திரக் கல்லை பற்றியது. அந்த கல் ஆற்றில் நீரை திரும்ப கொண்டு வரும் என்று கதை கூறியது. இதை நினைத்து ராஜா நம்பிக்கையுடன் கோவிலுக்குள் சென்று கொண்டார். அந்த கோவில் முழுவதும் பொன்னில் மின்னியது மற்றும் பச்சையான இலைகள் சுவரிலிருந்து தொங்கின. கோவிலின் நடுவில் ஒரு அழகான கிணறு இருந்தது. அதன் நடுவில் 1000 நட்சத்திரங்கள் போன்ற ஒளியுடன் மின்னும் ஒரு மந்திரக் கல் இருந்தது. ராஜா அந்த கல்லை தொட்டதும் தரையில் சிறிது அதிர்ச்சி ஏற்பட்டது. அடுத்த நொடியில் அந்த கல்லின் மந்திரம் நதியில் மீண்டும் தண்ணீரை கொட்டச் செய்தது. அந்த காடு உயிர் கொண்டு வாழத் தொடங்கியது. பூக்கள் மலர்ந்து விலங்குகள் மகிழ்ச்சியுடன் ஆடின. மேலும் ஆறு ஒளி வீசத் தொடங்கியது. மன்னன் ராஜா மகிழ்ச்சியுடன் சிரித்தார். காடு மற்றும் அதில் உள்ள உயிர்கள் தங்க கோவிலின் மந்திரத்தின் பாதுகாப்பில் என்றும் இருப்பார்கள் என்று அறிந்து இந்த கதை எல்லோரிடமும் பரவியது. இயற்கையை மதிக்கவும் பாதுகாக்கவும் உணர்த்தும் ஒரு மிக அழகான பழைய கதையாக மாறியது.